இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சோன் பப்படி தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம நெய் விட்டுக்கலாங்க. என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதே அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதை நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருங்க. இந்த மாதிரி வந்துருச்சுங்களா, இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது நம்ம சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது கூட நம்ம 3/4 கப் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த ஜீரா காய்ச்சி வரணும். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த வெள்ளை சர்க்கரை பாகு நல்லா கொதித்து வருதுங்க. இது கரெக்டான பதம் பார்த்து தாங்க நம்ம ஆஃப் பண்ணணும். நம்ம அது கரெக்டாக பண்ணணும். இப்போது இந்த மாதிரி கரண்டியை விட்டு கிண்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பதம் வரணும். இது லைட்டாக கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியை விட்டு கொஞ்சம் கிண்டிக்கோங்க. இதை நம்ம லைட்டாக தண்ணியில் போட்டு நம்ம பாகு பதம் பார்த்தோம்னா கரெக்டாக தெரிஞ்சிருங்க. தண்ணியில் ஒட்டாமல் வருங்க. இப்போ இந்த சைடில் பார்த்தாலே தெரியும், இது கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இது தண்ணியில் ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள். இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது ரெடி ஆகி வந்துச்சு பாருங்க, கோல்டு கலராக வந்துருச்சுங்களா. இப்போ நமக்கு இந்த பாகுப்பதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இது பண்ணணும். இப்போ இது தனியாக வந்துருச்சு பாருங்கள், அந்த ஜீரா விட்டது இந்த மாதிரி வந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதை எடுத்து நம்ம இது பட்டர் ஷீட்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு ஷீட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் நம்ம இதை ஊற்றிடலாங்க. காய்ச்சி வச்ச சர்க்கரை பாகை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறி வரணுங்க. ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. ரொம்ப ஆற விட்டோம்னா ரொம்ப கையில் ஒட்டாமல் இருக்கும். இது சூட்டோட சூடாக தாங்க பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது பண்ணாலும் கை வச்சோம்னா கை இதாயிரும். அதனால் நம்ம லைட்டாக அந்த கரண்டியை விட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கரண்டி விட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும், பிசு பிசு பிசுன்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இதை அப்படி கையில் எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஆற விட்டிங்கன்னா கைக்கு வராது. கை பொறுக்கிற சூட்லையே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்குங்களா. இது இந்த மாதிரி இது வந்தோடனே இனி அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடணுங்க. இன்னும் கொஞ்சம் ஆற விட்டு அப்படி எடுத்துருங்க, லைட்டாக தான். இல்லைன்னா ரொம்ப ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு இது கைக்கு வராது, எடுக்க வராது. இப்போ நம்ம கைக்கு எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி விடணும். இழுத்து ஜவ்வாட்டை இழுத்து விடணுங்க. கை சுடும், பரவாயில்ல, இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தட்டில் இதை வச்சுட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோங்களா, அதை போட்டு இந்த மாதிரி இழுத்து விடணும். இது சூடு இருக்கையிலே தாங்க பண்ண முடியும். ஆறுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ இந்த சூட்டாக நம்ம இது மாதிரி பண்ணி விடணுங்க. இல்லைன்னா சோன் பப்படி பிடிக்க வராது. இது நல்லா இழுத்து விடுங்க. மாவு போட்டு இழுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது வரும். டக்குன்னு பண்ணிடணுங்க. சூடு இருக்கையிலே பண்ணிக்கிட்டா தாங்க. இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா அது கிச்சனும் ரப்பராட்டம் வராது. அதனால் நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டுருவோம்.
இப்போ இது மாதிரி இழுத்து இழுத்து விட்டு இந்த மாவு வந்து நம்ம பிடிச்சி விடணுங்க. இது மாதிரி எல்லா பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இழுத்து விடணுங்க. நூலில் பிரிஞ்சு வரணும், அந்த மாதிரி இழுத்து விடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது வரும், லேயராக வரும். இந்த மாதிரி வருதுங்களா? மாவு தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே வந்து நம்ம சூடாக பண்ணியிருந்தால் இன்னும் லேஸாக சாஃப்டாக வந்திருக்குங்க. அவ்வளோதான்.